ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, அழகான தங்கமே, என்னம்மா உன் கூட பேசிக்கிட்டு, உன் கூட சிரித்து சிரித்து பேசிக்கிட்டு உன்னை கடைசியில் ஏமாற்றிட்டாங்களா? எல்லாரையும் நம்பினேன். இவங்க நல்லவங்க, அவங்க நல்லவங்க, அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்கன்னு எல்லாரையும் நம்பினேன். ஆனால் கடைசியில் உயிராக யாரை நீ நினச்சிருந்தியோ அவங்களே உன்னை ஏமாற்றி தூக்கி போட்டுட்டு போயிட்டாங்களா? புரிஞ்சுக்கோ, எல்லாரையும் புரிஞ்சுக்கோ. யாரும் இங்கே நிலையானவங்க தான், கடைசி வரைக்கும் நம்ம கூட இருப்பாங்க, இவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த காரியத்திலேயும் யார் மேலேயும் நம்பிக்கை வச்சு ஒரு சின்ன காரியத்தில் கூட இறங்கிடாத. அவங்க கடைசி வரைக்கும் உங்க கூட வருவாங்க அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்கிற சிலருக்கு நிமிஷத்துக்கு ஒரு யோசனை, நிமிஷத்துக்கு ஒரு பேச்சு, நிமிஷத்துக்கு ஒரு நபர், இப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கையில், இந்த உலகத்தில் நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நமக்கு எல்லாமே நம்ம விரும்புகிறவங்க தான், எல்லாமே நமக்கு பிடிச்சவங்க தான் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அது எவ்வளோ பெரிய தப்பான விஷயம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டியா? நீ மற்றவங்களை இவங்க தான் வாழ்க்கைன்னு நினைக்கலாம், ஆனால் எல்லாரும் ஒன்று அப்படி தான் நினைக்கிறாங்களா? இல்லையே. தூக்கி போட்டுட்டு போகிறதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காமல், இத்தனை நாள் எப்படி பழகணும், இத்தனை நாள் எப்படி உண்மையாக இருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் யோசிக்காமல் சுலபமாக தூக்கி போட்டுட்டு ஒன்று போயிட்டாங்க. இப்பொழுதாவது புரிஞ்சு நடந்துக்கோ. வாழ்க்கையில் யாருமே உனக்குன்னு இல்லை, யாருக்கும் இங்கு நிலையானவங்க இல்லை. ஒரு உண்மையை சொல்லட்டா? என்னை வணங்குறாங்க சிலர். அப்படியே ஒரு சிலருக்கு அவங்க கேட்குறது உடனே நான் கொடுக்கலன்னு வச்சுக்கோ. உடனே என்ன தெரியுமா சொல்கிறாங்க? நான் முருகனை கும்பிட்டதுனால தான் எனக்கு எதுவுமே கிடைக்கல, இனிமேல் நான் முருகனை கும்பிட போகிறது இல்லைங்கிறாங்க. புரிஞ்சுதா நான் சொல்கிறது? ஒரே ஒரு முறை என்கிட்ட இது வேணும் முருகா, அது வேணும் முருகான்னு கேட்குறாங்க. நான் சோதனையை கொடுக்குறேன், அவங்களுக்கு எதுவுமே கிடைக்கலன்னு வச்சுக்கோயேன். உடனே என்னை விட்டு நகர்ந்துடுறாங்க. இந்த தெய்வமாக இருக்கிற என்னையே விட்டு நகரும்போது உன்னெல்லாம் அவங்க எப்படி விட்டு நகராமல் இருப்பாங்க? தெய்வத்து மேலேயே நம்பிக்கை இல்லாமல் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்க தெய்வத்தை மாற்றி மாற்றி மாற்றிக்கிட்டே இருக்கிறதுனால மனுஷனையும் எப்படி நம்புவாங்க? தெய்வத்தையே நம்பாதவங்க மனுஷனை நம்புவாங்கன்னு எந்த ஒரு விஷயம் இருக்குது சொல்லு பார்க்கலாம்? அதனால் எப்பயுமே யாரையும் நம்பி ஏமாந்துடாத. தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கைக்காக நீ முயற்சி செய். நீ முயற்சி செய்கிற விஷயம் கண்டிப்பாக உன்னை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். இன்றைக்கி ஒரு நபரால் ஏமாந்து என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற ஒரு திக்கற்ற ஒரு நிலையில் இருக்கா. கரெக்டாக நான் சொல்கிற விஷயம்? அதாவது திரும்ப நம்மகிட்டே வந்துடுவாங்களா என்ன ஏதுன்னு தெரியாமல் நிற்கிற, ஆனால் வருவாங்க, பொறுத்துரு. ஏன்னா நீ வச்சுருக்க அன்பு பாசம் எல்லாம் உண்மை. யார் ஒருத்தவங்க உண்மையாக உழைக்கிறாங்களோ, உண்மையாக ஒரு தொழில் செய்கிறாங்களோ, உண்மையாக ஒரு நபருக்கு பாசம் காட்டுறாங்களோ அவங்க ஆரம்பத்தில் தோற்கிறது போல் இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் தோற்கிறது கிடையாது. இந்த உலகத்தில் ஒவ்வொரு நிமிஷமும் மனுஷங்க அவங்கவுங்க எண்ணத்தை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. அதில் நீ ஒன்றை மட்டும் எப்படி நிலையாக நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு வைப்பாங்க? விட்டுட்டு போன உறவு திரும்ப வரும், ஆனால் அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காமல் இருக்கிறதும் உன் கையில் இருக்குது. பல போராட்டங்களுக்கு மத்தியில், அதாவது உன்னுடைய வாழ்க்கைக்கு பின்னாடி நிறைய போராட்டம் இருக்குது. அத்தனை போராட்டத்தையும் நான் தடுத்து நிறுத்தி அதுக்கான ஒரு தீர்வையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அந்த பட்சத்திலையும் இப்பொழுதும் உன் வாழ்க்கையில் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. அனைத்திலிருந்தும் நான் காப்பாற்றுவேன். நம்பிக்கை இருந்தால் என்னை தொடர்ந்து வணங்குங்க. இல்லையா தேவையில்லாத மனசை போட்டு குழப்பிக்கிட்டு முருகனை வணங்கினா ஆனால் எது நடக்கலை, முருகனை வணங்கினா ஆனால் எது நடக்கலைன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே இருக்காதீங்க. உங்களுக்கு
இன்னைக்கும் சரி என்னைக்கும் சரி நான் துணையாக இருப்பேன். நிறைய அற்புதத்தை செய்வேன், அதிசயத்தை செய்வேன். நிச்சயமாக நான் சொல்கிற விஷயத்துல எல்லாம் நம்பிக்கை இருந்தால் தொடர்ந்து என்னை வணங்கி நல்ல பலனை அடைஞ்சிக்கோங்க. என் மேலே நம்பிக்கை இல்லை, எனக்கு தெய்வத்து மேலே நம்பிக்கை இல்லைன்னா தாராளமாக உங்களுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதுக்கான விஷயத்தை செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையை எப்படி நகர்த்தலாமோ அப்படி நகர்த்திக்கிட்டு உங்கள் வேலையை மட்டும் சரியாக பாருங்கள். நான் என்றைக்கும் சொல்கிற வார்த்தையும் சரி வாக்கையும் சரி ஒரு விளையாட்டாகவோ இல்லை அந்த நேரத்துக்கு மன ஆறுதல் அடையணுங்கிறதுக்காகவோ சொல்கிறதில்ல. என்னுடைய பிள்ளைங்க என்றைக்கும் சந்தோஷமாக இருக்கணும், என்னுடைய பிள்ளைங்க கவலைப்படக்கூடாது, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயத்த சொன்னாலாவது நிம்மதியாக இருப்பாங்களே, அந்த ஒரு எண்ணம் தான். உன்னுடைய எண்ணங்களானது ஈடேறும். உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமானது குறைந்து பல்லாண்டு காலம் சீக்குப்பிணி இல்லாமல் நிம்மதியோடும் திருப்தியோடும் இருப்பீர்கள். இன்று நீங்கள் செய்ய போகும் ஒவ்வொரு காரியமும் மிகப்பெரிய அசுர வளர்ச்சியாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் நிறைய ஏக்கத்தோடு வாழ்ந்து விட்டாய். உன்னுடைய ஏக்கங்கள் அனைத்தையும் குறைத்து சந்தோஷம் என்ற ஒன்றை உன்னுடைய வாழ்க்கையில் ஆணித்தரமாக வைப்பேன். இந்த முருகனாகிய நான் இந்த முருகன் ஆகிய நான் இன்பத்திலேயும் துன்பத்திலேயும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அசைக்க முடியாத நம்பிக்கைகளை கொடுத்து வாழ வைப்பேன். கண்ணீரை துடைத்துக்கொள், இன்பத்தை வளர்த்துக்கொள். மனதில் சில விஷயங்கள் தோன்றும், வாழ்க்கையில் இது நடக்காதோ அது நடக்காதோன்னு. அப்படி இருந்துச்சுன்னா உடனே என்னை கூப்பிடுங்க, ஓடி வர. என் மேலே நம்பிக்கை வச்சு நீ செய்கிற காரியம் ஒவ்வொன்றும் இன்பத்திலேயே போய் முடியும். துன்பமெல்லாம் உன்னை விட்டு விலகி இன்பத்திலேயே முடியும். நான் இருக்கேன், உனக்காக இருப்பேன், இன்றைக்கும் இருப்பேன். சில பேர் உன்னை விட்டுட்டு போயிட்டாங்கங்கிறதுக்காக அழாத, புலம்பாத. போனவங்க எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக உன்னை விட்டு போயிட்டோமேனு வருத்தம்தான் படுவாங்க. அந்த அளவுக்கு நீ நல்ல பிள்ளை தான். நம்பிக்கையோடு இரு. உன் வாழ்க்கையில் என்னென்னலாம் நான் செய்யணுமோ எல்லா காரியத்தையும் சரியான நேரத்தில் செய்கிறேன். மற்றவங்கெல்லாம் நினைக்கலாம் உன் வாழ்க்கையில் இப்போ எதுவுமே நடக்கலை, அப்போ எதுவுமே நடக்கலைன்னு. ஆனால் உன் வாழ்க்கையில் எல்லாம் சரியாக தான் நடந்துகிட்ருக்கு. அது எனக்கு தெரியும். நான் இருக்கும்போது மற்றவங்க என்ன சொல்கிறாங்க அதெல்லாம் நினச்சி கவலைப்படாமல் சந்தோஷமாக இரு. எல்லாம் சிறப்பாக இருக்கும். எப்போதும் உன் கூடவே இருப்பேன். இந்த முருகன் நான். ஓம் முருகா.